திருவண்ணாமலை அருகே 1.5 அடி நிலத்திற்காக உறவினருடன் ஏற்பட்ட தகராறில் மீன் வியாபாரியும் அவரது மனைவியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்துள்ளனர். சர்வேயர் மூலம் நிலத்தை அளந்து கல் நட்ட பிறகும் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் மல்லுக்கு நின்ற தம்பதி தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒன்றரை அடி நிலத்திற்காக கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளித்தது அவர்களின் அறியாமையையும் அவசர புத்தியையுமே காட்டுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டைக்காரன் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த குமார் பூங்கொடி தம்பதிக்கு 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ள நிலையில் மீன்பிடித்து அதனை விற்று பிழைப்பு நடத்தி வருகிறார் குமார். இவரது வீட்டின் அருகே உறவினரான சரவணன் என்பவரது வீடு உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கனமழை பெய்தபோது சரவணன் வீட்டின் முன்பாக தண்ணீர் குளம் போல தேங்கி நின்றதால் அவரது மனைவி பிரியா குமார் வீட்டின் ஓரமாக சிறிய பள்ளம் தோண்டி தண்ணீரை வெளியேற்றியிருக்கிறார். அதனை பார்த்த குமாரின் மனைவி பூங்கொடி எதற்காக தங்கள் வீட்டின் ஓரமாக பள்ளம் தோண்டி தண்ணீரை வடிய வைக்க வேண்டும் என கூறி பிரியாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது தங்களுக்கு சொந்தமான இடத்தில் பள்ளம் தோண்டியதாகவும் அதற்கு யாரிடமும் அனுமதி வாங்க தேவையில்லை என்றும் கூறியிருக்கிறார். ஒரு 6 மாசம் வாய் வார்த்தையை பேசினாங்க. மழை வரும்போது பொம்னாட்டிக்கு பேசி நிறுத்திட்டாங்க. அதோட என்ன சரவணன் பணம் கட்டிடுறேன் சர்வேருக்கு ஆள்தான் செஞ்சு கொடுண்டானு பணம் கட்டி ஆளுந்தாங்க. இன்னைக்கு காலையில் இதான் நடந்தது. ஆளுதுல ஒரு 6 மாதத்துக்கு முன்ன பொம்னாட்டிக்கு 2 பேரும் இந்த தண்ணி வந்துச்சு மழை பெஞ்சு இதில் வந்து மண்ணு கொடி எங்கள் இடத்துல ஏன் தண்ணி விடணும்னு இந்த குமார் பொண்டாட்டி பேசினா பூங்கொடி பேசினா பிரியால. அதுக்கு பிரியா என்னன்னா நீ மண்ணு கொடி நீ ரப்பிக்கோ நானும் உன் இடத்துல தண்ணி விடணும்னு அவ சொன்னான். இதோடு போயிடுச்சு அந்த பேச்சு அதோடு விட்டாங்க. 1.5 அடி இடம்தான், ஆனாலும் அது தங்களுடைய இடம் என சரவணனுக்கும் குமாருக்கும் நீண்ட நாட்களாகவே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. வேலை விஷயமாக அடிக்கடி வெளியூர் செல்லும் சரவணன் 6 மாதங்களுக்கு ஒரு முறைதான் வீட்டுக்கு வருவார். அதனால் இடப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டினால்தான் மனைவி வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் என்று எண்ணி ஒரு சர்வேயரை அழைத்து வந்து இடத்தை அளக்க வைத்துள்ளனர். அதில் குமாரின் வீட்டை ஒட்டி உள்ள 1.5 அடி நிலம் சரவணனுக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்தது. அதனால் சர்வேயர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரின் உதவியாளரை வைத்து குறிப்பிட்ட அந்த நிலம் வரை சரவணன் கல் நட்டு வைத்திருக்கிறார். தனக்கு சொந்தமான இடத்தில் எப்படி கல் நட்டு வைக்கலாம் என மல்லுக்கு நின்ற குமார் சர்வேயர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரின் உதவியாளர் பணம் வாங்கிவிட்டு சரவணனுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது தனக்கு மேல் சர்வேயர்கள் இருப்பதாகவும் அவர்களை அழைத்து வந்து நிலத்தை அளந்து பார்த்துக் கொள்ளலாம் எனவும் சர்வேயர் கூறியிருக்கிறார். ஆனாலும் குமாரும் அவரது மனைவியும் அதனை ஏற்றுக்கொள்வது போல் தெரியவில்லை. மாறி வருது அப்படின்னு சொல்லி சொன்னா குமார் வந்து லஞ்சம் கொடுத்து பண்றீங்க அப்படின்னு பேசினாரு. அவர் சர்வேயர் என்னட்டாரு நான் லஞ்சம் கொடுத்து பேசுகிற மாதிரியானாக்கா இன்னைக்கு எனக்கு மேலே இருக்கிற ஹெட் சர்வேயர்கிட்ட பணம் கட்டி பாரு எங்கள் நோட்டில் என்கிட்ட குத்த கணக்காக காட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு. இவங்க வந்து குமார் வந்து என் இடத்துல சேர்த்துடா நீ பணம் கொடுத்தாண்ட இட்டாந்து எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அழகிற அப்படின்னு பேசினா. அப்படி அதுக்கு நீ வேற ஆள் இட்டாந்து கூட அழடா நான் வானான்னு சொல்லலன்னு ஒருத்தருக்கு பேசினாங்க. அதே போல நிலத்தை அளந்த போது டேப்பை பிடித்துக் கொண்டிருந்த பழனி மற்றும் சரவணனுக்கு ஆதரவாக பேசிய ஊர் மக்களிடமும் சண்டை போட்ட குமார் அனைவர் மீதும் புகார் அளிக்கப் போவதாக கூறி இருசக்கர வாகனத்தில் தனது மனைவியோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார். ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு வேலை. 2 பேருக்குள்ள நீ ஒன்று நான் ஒன்று அவங்க அண்ணன் பேசினாங்க. 2 பேரும் ஆம்பளை பிடிச்சிக்கினாங்க. பிடிச்சி பாரு பொம்னாட்டி பிடிச்சினாங்க. அதில் ஊர் மக்கள் போய் வேலைக்கு கிளி போட்டு பாரு அவர் கிளம்பி நாங்கள் கேஸ் கொடுக்க போகிறேன் கலெக்டர் போயிட்டாரு. அவங்க கொண்டாட்டி அவர் 2 பேர். வழக்கமாக ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதிக ஆட்கள் இருப்பார்கள். ஆனால் சனிக்கிழமை என்பதால் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்கள் இல்லாத நிலையில் குமாரும் அவரது மனைவியும் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்துள்ளனர். இதனையடுத்து இருவரது அலறல் சத்தத்தை கேட்டு அலுவலகத்திற்குள் இருந்து ஓடி வந்த அதிகாரிகள் தீயை அணைத்ததோடு ஆம்புலன்ஸை வரவழைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சரவணன் மற்றும் அவரது மனைவியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சரவணன் நிலத்தை அளந்து கல் நட்டதைப் போல குமாரும் ஒரு சர்வேயரை அழைத்து வந்து நிலத்தை அளந்து பார்த்திருந்தால் யாருடைய நிலம் என தெரிந்திருக்கும் என கூறும் கிராம மக்கள் அவசரப்பட்டு ஆத்திரத்தில் தீக்குளித்தது சரியான செயல் அல்ல என்றும் அறிவுரை கூறி வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சசிகுமார்.